கோதுமை ஹரிராங்க நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்க. இந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி உணவாக எடுத்துக்கலாம்னா, ரொம்பவும் சுவையான கோதுமை ஹரிராவை நம்ம எடுத்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை ஹரிரா ரெசிப்பிங்க. இது ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிப்பிங்க. 10 மாதம் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை நம்ம விரும்பி உண்ணக்கூடிய ஊட்டச்சத்தான உணவுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். முதல்ல 1 கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க. முதல்ல கோதுமையை நல்லா நீங்கள் கல் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தண்ணி போட்டு நல்லா அந்த தூசி அந்த டஸ்டெல்லாம் போகிற மாதிரி எல்லாம் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த கோதுமைங்க ராத்திரிக்கு நீங்கள் ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக ஊறணுங்க. நம்ம காலையில் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம கோதுமை இருக்க அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு நல்ல தண்ணி போட்டு நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம கோதுமை அந்த ஸ்மெல் எதுவும் வராதுங்க. வாசனை கெட்டுப்போன வாசனை எதுவும் வராதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. இப்போ நல்லா க்ளீனான தண்ணி போட்டு மூடி போட்டு வச்சிடுங்க நீங்கள். அப்படிங்க இப்போ நம்ம இந்த பட்டி தேங்காய்ங்க, காஞ்ச தேங்காய் இருக்குல்லைங்க, இது தாங்க ரொம்ப பெனிஃபிட்ஸு. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. இது ஒரு அரை பட்டி எடுத்துக்கோங்க. அரை தேங்காய், காஞ்ச தேங்காய் நல்லா கழுவிட்டு இதுவும் நீங்கள் ஒரு பவுலில் போட்டு தண்ணி போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது எல்லாமே நம்ம நைட்டுக்கு ஊற வச்சிடணும். கோதுமை இப்போ தேங்காய் ஆயிடுச்சுங்க, காஞ்ச தேங்காய். இப்போ பாதாம் பருப்புங்க, இதோ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ பாதாம் பருப்புங்க ஒரு 10லேருந்து 15 நம்பர் நீங்கள் போடலாம் தாராளமாக. நல்லா பாதாம் பருப்பில் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. டஸ்ட் இருக்கும். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்ல தண்ணியில் நீங்கள் போட்டு ஊற வச்சிடலாம். இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். எல்லாமேங்க நீங்கள் கோதுமை, தேங்காய், பாதாம் பருப்பு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த தண்ணியில் ஸ்மெல் வராமல் நல்லா ஊறி சூப்பராக வருங்க. இப்போ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நைட் ஃபுல்லாக ஊறட்டோங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்குங்க. பாதாமும் பாருங்கள் சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு. நம்ம கோதுமையும் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கோதுமையில் இருக்க தண்ணியும் யூஸ் பண்ணலாம், தேங்காயில் இருக்க தண்ணியும் யூஸ் பண்ணலாம். பாதாமில் இருக்க தண்ணியும் நம்ம ஊற வச்ச தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அது அலர்ஜியை உண்டாக்குங்க. ஒரு சமயம் அந்த டஸ்ட் அலர்ஜி கூட இருக்கும். அதுக்கு நீங்கள் பாதாம் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இது எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு. இப்போ அத்திப்பழம் 3 எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமாங்க முந்திரி ஒரு 10 பருப்புங்க, நல்லா கழுவி இதோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமாங்க இது தர்பூசணி விதைங்க. இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹரிராக்குங்க இந்த நியூட்ரிஷன் நிறைந்த இந்த பொருளெல்லாம் தேவைங்க. இது இம்பார்ட்டன்ஸான பொருளுங்க. கசகசாங்க, இதுவும் 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். அப்புறமா இதுங்க நல்லா நம்ம பெருசு ஜவ்வரிசிங்க. இது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியில், இந்த ஜவ்வரிசியில், அப்புறமா கசகசாவில், அப்புறமா இந்த வாட்டர் மிலனில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அத்திப்பழத்தில் எல்லாம். அப்புறமாங்க இப்போ நம்ம வாட்டர் மிலன் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா என்ன செய்கிறீங்கனாக்கா வேறு தண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் மிலன் சீட்லேயும் தர்பூசணி விதையிலையும் அப்புறமா இந்த ஜவ்வரிசியும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கசகசை வாஷ் பண்ண தேவையில்லை, அது எப்படி இருக்கட்டும். இப்போ வாஷ் பண்ணிட்டோம்.
திருப்பும் கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வைக்கும்போதுங்க நல்லா வந்து நம்ம கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் ஊறும்போது நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்துங்க பாதாம் பருப்போட தோல் உரிச்சிடலாம். இப்போ வந்துங்க உரித்த பாதாமில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க கோதுமை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்யலாமேனா கோதுமை வந்துங்க கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்து நீங்கள் நம்ம ஊற வச்ச அந்த கோதுமை தேங்காய் தண்ணி இருக்குது பாருங்கள், அது போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைப்பாக தான் வரும். அப்படியே நம்ம வந்து செகண்ட் ரவுண்டும் போட்டு அரைச்சிக்கலாம். அது எல்லாமே வந்து நீங்கள் கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா கோதுமையும் நீங்கள் வந்து இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எப்போவுமேங்க இந்த ஸ்மூதிகள்லாம் நம்ம அரைக்கும்போது தண்ணியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் அரைங்க பாருங்கள். இந்த வந்துங்க அந்த கோதுமை வந்து பாருங்கள் கொஞ்சம் திக்னஸாக அரைஞ்சிக்கும். இப்போ வந்துங்க வடிச்சிடலாம். இப்போது என்ன செய்யலாமனாக்கா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோதுமை பால் வந்து நீங்கள் மொல்லமாக நீங்கள் வந்து ஸ்பூனோட உதவியால் மொல்லமாக நீங்கள் வந்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டுக்கும் நம்ம இந்த கோதுமை வந்து போட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். இன்னும் வந்து பால் வருங்க. கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி வந்து போட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைனாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டோன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான கோதுமை பால் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துங்க தேங்காய்ங்க நம்ம ஊற வச்ச நைட்டே ஊற வச்ச பட்டை தேங்காய்ங்க. இது வந்துங்க காஞ்ச தேங்காய்ங்க. குட்டியான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் பொடியாக நீங்கள் தேங்காய் கட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதுவும் வந்துங்க முன்ன நம்ம கோதுமை பால் வடித்த மாதிரி நம்ம தேங்காய் பால் வந்து வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஜாரில் தண்ணி போட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாலை வடிச்சிடுங்க. இப்போங்க இந்த சக்கையும் வந்து நம்ம திருப்பி ஒரு ரவுண்டு போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரவுண்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டி தேங்காயோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த காஞ்ச தேங்காய் வந்து நைட்டு ஊற வச்சு நம்ம இந்த பாலை வந்து எடுத்துக்கும்போது நம்ம அந்த மூட்டு தேய்மானம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அல்சரு ப்ராப்ளம் இருக்கவங்க இதெல்லாம் வந்துங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லுங்க. நம்ம சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரை இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன செய்யலான்னா நம்ம முன்னே அடித்து வச்சுருக்க அந்த கோதுமை பாலில் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து எல்லா நட்ஸும் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதாம் போட்டுக்கலாம். அந்த தண்ணி வந்து அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்துங்க தர்பூசணி விதைங்க, இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க நம்ம ஊற வச்ச முந்திரிங்க, எப்படியும் வந்துங்க 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இந்த பருப்பெல்லாம். அப்புறமாங்க இப்போ வந்துங்க அத்திப்பழங்க, 3 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த அத்திப்பழமும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமாங்க கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துங்க 1 லிட்டர் பால் வந்துங்க காய் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஹரிராவுக்கு. இப்போ வந்து பால் நல்லா வந்துங்க ஆறிடுச்சுங்க. இது மேலே இருக்க இந்த பாலடைங்க, இது மலாய் சொல்லுவோம். மலாய் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த பாலடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மிக்ஸி ஜாரில் இருக்க நட்ஸில் நம்ம வந்து போட்டு அரைக்க போகிறோம். இது வந்துங்க ஆப்ஷனுங்க. நீங்கள் பாலாடை போட்டும் அரைக்கலாம், அப்படி கூட நீங்கள் அரைக்கலாங்க. ஆனால் வந்து அரைக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் சூப்பராக நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்துங்க தண்ணி நல்லா போட்டு எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க எல்லாம் வந்து அந்த நட்ஸோட அந்த பேஸ்ட்டும் வந்து நம்ம கோதுமை பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், தேங்காய் பால், அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈஸியான ரெசிப்பிங்க. நீங்கள் டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். நம்ம அரைக்கிற வேலை மட்டும்தான். நம்ம அரைச்சிக்கிட்டோன்னாக்கா இது எல்லாமே நீங்கள் டக்குன்னு ஹரிரா செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து வரும்போது இது செஞ்சு நீங்கள் கொடுங்க பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஹரிராங்க. இப்போ நம்ம அந்த நட்ஸில் ஊற வச்ச தண்ணிங்க,
இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த தண்ணியும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. வெறும் இந்த பாதாம் பருப்போட தண்ணி மாத்திரம் தான் ஆட் பண்ண தேவையில்லை. அது ஏன்னாக்கங்க அது ஜீரண கோளாறு உண்டாக்குங்க. சரிங்க, இப்போ வந்துங்க இனிப்புக்குங்க நம்ம சர்க்கரை வந்துங்க 100 கிராம், கற்கண்டு 100 கிராம், வெள்ளை கற்கண்டு 100 கிராம் எடுத்துருக்கோம். அப்புறமாங்க 50 கிராம் சிவப்பு கற்கண்டுங்க. இந்த சர்க்கரை வந்துங்க ஹரிராவுக்கு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் கற்கண்டுங்க நல்லா வந்து நீங்கள் தூள் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹரிராவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கற்கண்டு வந்துங்க சீக்கிரமாக கரையாதுங்க. இப்போ வந்து இதோ பவுட்ரு பண்ணிக்கலாம். இதுவும் வந்து மீடியம் சைஸ் ஜாரில், இது வந்துங்க ஒரு குட்டி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிவப்பு கற்கண்டுங்க கிடைச்சிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வெள்ளை கற்கண்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை கற்கண்டுங்க உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. இப்போ வந்துங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 லிட்டர் காய வச்ச பாலுங்க. இது வந்துங்க நல்லா வந்து காய வச்சு ஆறின பாலுங்க. இப்போ வந்துங்க பாலை வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம். பால் வந்துங்க ஸ்ட்ரக்சர் வந்து விதையாக இருக்கணுங்க, வெதப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. இப்போது நம்ம வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துங்க வெதப்பாக ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிச்ச அந்த கோதுமை அப்புறமா தேங்காய் பாலும் நம்ம பாதாம் பாலும் போட்டுக்கலாங்க. இந்த பாலை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா வந்து பால் வந்துங்க பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பால், நம்ம கோதுமை பால், அப்புறமா தேங்காய் பால், நம்ம மாட்டுப்பால் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மொல்லமாக இப்படியே வந்து கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது வந்துங்க ஊற வச்ச ஜவ்வரிசிங்க. இந்த ஜவ்வரிசிங்க நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லைனா நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சிடலாங்க. இப்போ வந்துங்க நல்லா வந்து நம்ம ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படியே வந்துங்க நம்ம அடுப்பு வந்துங்க மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சுங்க. எப்படியும் நீங்கள் வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வந்து நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. மொல்லமாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் செய்யும்போது சூப்பராக நம்ம அடிப்பிடிக்காமல் நம்ம ஹரிரா செஞ்சிடலாம். இது வந்துங்க கற்கண்டுங்க, சிவப்பு கற்கண்டு. இது வந்துங்க இதுவும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க. கலரும் வந்துங்க கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஹரிராவில் வருங்க. இது வெள்ளை கற்கண்டுங்க. இதுவும் வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் நிறைந்ததுங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம். அப்படி நீங்கள் கற்கண்டு கிடைக்கலனா நீங்கள் வந்து வெறும் சர்க்கரை போட்டு கூட நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும். இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இனிப்பு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கம்மி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஹரிரா வந்து சூடு வந்து வந்துடுச்சுங்க. நல்லா வந்துங்க நம்ம கஞ்சி செய்கிறோம் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடணுங்க. எல்லாம் வந்து அந்த நட்ஸு நம்ம போட்டிருக்க எல்லாம் வந்து நல்லா வேக வைக்கணுங்க. எப்படியோங்க 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆச்சுன்னா கூட ஒன்றுமே இல்லைங்க. நல்லா வந்து இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம ஹரிரோட ஸ்ட்ரக்சர் நல்லா வந்துங்க கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இப்போங்க நம்ம ஹரிரா வந்துங்க நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கீ வந்துங்க 2 பெரிய டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ ஆட் பண்ணதும் நம்ம நட்ஸு வந்துங்க கீ வந்து லைட்டாக சூடாக இருக்கட்டும், ரொம்ப சூடாக வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10% சூடாச்சுன்னா போதும். நம்ம வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்துங்க பட்டை ஒரு 4, ஏலக்காய் வந்துங்க ஒரு 7, லவங்கம் 7, பாதாம் பருப்புங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நான் 3 போட்டிருக்கேன். அப்புறமா முந்திரி 3 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ வந்துங்க இந்த மக்கானாங்க 1 கப்பு மக்கானா எடுத்துருக்கேங்க. அப்புறமாங்க இது வந்துங்க காஞ்ச திராட்சைங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது வந்துங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேங்க. இது வந்துங்க நல்லா வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் நம்ம பாருங்கள், இன்னும் வந்து கீ வந்து சூடாகலை. இந்த சமயத்தில் நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம கீ சூடு பண்ணிவிட்டு நம்ம நட்ஸ் போடும்போது எல்லாம் தீஞ்சு போயிடுங்க. அந்த நியூட்ரிஷன்ஸே நம்மளுக்கு கிடைக்காது. மொல்லமாக நம்ம ஸ்லோ குக்கிங் செய்யும்போது எல்லா நியூட்ரிஷன்ஸும் நம்மளுக்கு கிடைக்குங்க. எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஏதோ வந்து நீங்கள் சமைக்காதீங்க.
லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சமைங்க பாருங்கள். நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்குங்க. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எடுத்துருக்க எல்லா நட்ஸும் அப்புறமா இந்த லவங்கம் பட்டை ஏலக்காய் போட்டுடலாங்க. போட்டுங்க லோ ஃப்ளேம்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறமா அப்படியே பெல் ஐக்கனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ வந்துங்க நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மக்கானா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மக்கானா வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நியூட்ரிஷன்ஸ் நிறைந்ததுங்க. இந்த மூட்டு வலி வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா நம்ம குழந்த உடம்பு பிடிக்கலை, நம்ம குழந்த வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபிக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பமும் தோசைங்க. நம்ம நார்மல் வீட்டில் செய்கிற தோசையும் இடியாப்பமும் செஞ்சுட்டு நீங்கள் இது காலையிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்கள் போட்டு சாப்பிடுவீங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்புறமாங்க இந்த ரெசிப்பிங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்க்குறதுக்கு கிடச்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ரொம்பவும் ஆரோக்கியமான பழைய காலத்து நம்ம முன்னோர்களின் பொக்கிஷமான இந்த ஹரீராவை நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இது உங்களோட அக்காவோட பிரார்த்தனைங்க. ஆரோக்கியமான வாழ்விற்குங்க நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான சாப்பாடு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் வந்து நம்ம ஆரோக்கியமான இந்த ஹரீராவை செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் பாய். அல்லாஹ் ஹாஃபீஸ்.